வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நிறைய கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது முருங்கைக்கீரையில். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிலே டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் முருங்கைக்கீரை பொரியல் 5 மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வேலை பார்க்குறவங்க கூட டக்குன்னு நாள் உருவி வச்சுருந்தோன்னா, கீரை உருவி வச்சுருந்தா சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் சின்னதாக எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலை எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், இந்த எண்ணெய் வேணுமோ விட்டுட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன், உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து மிளகாய் ஒரு 3 மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது மட்டும்தான் இதுக்கு காரங்கிறதுனால 3 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். வத்தல், மிளகாய் வத்தல். அடுத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ ஒரு பல்லாரி, பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதை போட்டு இதில் வதக்குறேன். இந்த வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதையும் போட்டு வதக்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை வதக்குறேன். இதில் லேசாக உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் அந்த வெங்காயம் வதங்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக சால்ட் இதில் போட்டுக்கிறோம். அப்புறம் பின்னாடி கீரைக்கு அப்புறமா போடும். இது வதங்கிறதுக்கு மட்டும்தான் லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ வதக்குறோம். இப்போ இது வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை கழுவி வச்சதை நம்ம போட போகிறோம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருங்கைக்கீரையை போட்ட உடனே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அது நிறைய மேலே வர இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் பாதி தான் நமக்கு அமுக்கி வைக்க முடியும் கீரையை. அடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்புறம் மீத உள்ளதையும் வச்சுருக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், உப்பு அதிகமாக போட்டுருவீங்க. அதனால் இதை நல்லா கிண்டி விட்டு இது நல்லா தணிஞ்சதுக்கப்புறம், குறைவாக ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டால் போதும். மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, கீரையில் அதனால தான் டக்குன்னு உப்பு பிடிக்கும். கீரை ஹெல்த்தியானதுங்கிறதுனால உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. கரெக்டான உப்பு போடணும். அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுங்கிறதுனால இதை இப்படி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தணிஞ்சிரும். நம்ம அந்த சூட்டில் அந்த எண்ணெயிலையும் சூட்லேயும் இது நல்லா பரட்டிட்டு, அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா பரட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உப்பு போடணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குது, அதையும் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுக்கிறேன். பரட்டிட்டு நல்லா அமுக்கிக்கிடுங்க. ஏன்னா அது பஃப்னு இருந்ததுன்னா நிறையா இருக்குது கீரைன்ட்டு நிறைய போட்டுருவீங்க. அதனால் இந்த பாருங்கள், இப்போ நல்லா அமுக்கி விட்டுட்டோம். இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. இப்போ உப்பு சும்மா அப்படி பரவலாக போட்டால் போதும். ஒரு அளவுன்னு இல்லை, நீங்கள் கம்மியாக அப்படி பரவலாக எல்லா இடமும் போட்டுருங்க. ஏற்கனவே வெங்காயத்தை போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு உப்பை போடுங்க. இப்போ இது நிறைய தண்ணி விடக்கூடாது. 2 மடக்கு தண்ணி மட்டும்தான். ஏன்னா இது சத்தம் ஒரு சத்தம் தான் வச்சு எடுக்க போகிறோம். அப்புறம் தண்ணி அடியில் மிஞ்சும். அதனால் இங்கே பாருங்கள், 2 மடக்கு போல் நம்ம தண்ணி குடிக்கும்போது 2 மடக்கு குடிப்போம்ல, அந்த அளவு கையில் எடுத்து அதை விட்டு அந்த சால்ட்டும் அதில் கரைஞ்சிரும். அப்புறம் ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு 2 சத்தம் வச்சா போதும். 1 அல்லது 2 சத்தம் வச்சா போதும், கீரை ரெடி ஆயிரும். எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதில் சில கீரைகள் டேஸ்ட்டாக இருக்கும். சில இது இளம் இலைகளாக இருக்கும், சிலது முத்தின இலைகளாக இருக்கும். எதுனாலும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது கீரை கடுத்துரும். அந்த டேஸ்ட் கடுத்து வரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது என்ன கீரையாக இருந்தாலும் போட்டு 2 சத்தான்னு வைக்கும்போது கீரை ரொம்ப நேரம் அடுப்பில் நம்ம வைக்கலை, அதனால் அது கடுத்து போகாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த கீரை டேஸ்ட்டாக இருக்கும், சில கீரைகள் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பக்கங்களில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எந்த கீரை டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்தில் உள்ள மரங்களில் பார்த்துட்டு நீங்கள் வைங்க. அது மாதிரி இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கலைங்கிறதுனால இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணிலாம் நான் 2 மடக்கு தான் விட்டேன். அப்புறம் கொஞ்சம் வேணால் தெளிச்சிருப்பேன். உங்களுக்கு தேவைக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. பொதுவாக சில்வர் ப்ரெஷர் பேன் வச்சா கூட பிடிக்கும். இது ஈயம்ங்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்காது. நீங்கள் இது மாதிரி பார்த்துட்டு 2 சத்தம் தான் வைக்கணும், ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. சிம்லேயே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னாலும் அடி பிடிச்சிரும். இப்போ இது அப்படியே சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்க தேங்காய் போட்டு கேட்டாங்கன்னா தேங்காய் துருவல் இருந்தால் போட்டிருக்கேன், போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காய் போட்ட உடனே இறக்குனீங்கன்னா கெட்டு போயிடும் இல்லையா. அதனால் ஒரு 3 to 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிரும். நான் பொதுவாக தேங்காய் போடுறதில்ல. இன்றைக்கி இந்த வீடியோக்காகவும் சில குழந்தைங்க தேங்காய் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, தேங்காய் போட்டால் தான் சாப்பிடுவாங்கங்கிறதுக்காகவும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இல்லைனா நான் வெறுமனை தான் தேங்காய் போடாமல் தான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு செஞ்சிடலாம். இது பழைய சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.